அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து அன்னைக்கு விஜய் நடிக்கும் போது செட்லேயே இருந்துச்சு விஜய்க்கு. அதே மாதிரியான விமர்சனங்கள் அன்னைக்கு வந்து முரளிக்கு இருந்துச்சு. அந்த படத்தை தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே பார்க்குறாரு. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா முரளியை வந்து ஆடியன்ஸ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க. தனியாக ஒரு கோயிலில் கூட்டி போய் யாருக்குமே தெரியாமல் முரளி அம்மா அந்த அந்த முரளியோட ஒய்ஃப், இப்போ இருக்கிற ஒய்ஃப் தான் ஷோபா, அவங்களுக்கு ஷோபாக்கும் முரளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. இன்னைக்கு யாருமே டைமுக்கு ஷூட்டிங் வரதில்லை. இன்னைக்கு புதுசாக வந்த கவின் கூட வந்து ஷூட்டிங்க்கு டைமுக்கு வரதில்லை. இதுதான் உண்மை. இங்கே வந்து தமிழ் படத்தில் வந்து பூவிலங்குன்னு ஒரு படத்தில் தான் வந்து முரளி ஃபஸ்ட்டு அறிமுகமாகிறாரு. அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, ஆத்தாடி பாவாடை காத்தாட அப்படின்னு ஒரு பாட்டு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் படத்திலே பார்த்தீங்கன்னா முரளி எல்லாருக்கும் தெரிகிற ஒரு கதாநாயகனா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் முரளி பார்த்தீங்கன்னா பகல் நிலவு மணிரத்னத்தோட ஃபர்ஸ்ட் படம் தமிழில். அதாவது முரளி அப்படின்னாலே ஒரு 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 சூப்பர் ஹீரோ, ஒரு யங் ஹீரோ, பிரமாதமாக நடிப்பார் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து முரளிக்கு வந்துச்சு. புது வசந்தம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படமெல்லாம் வந்ததுக்கப்புறம் முரளிக்கு பயங்கரமான பேர். அதாவது எப்படி சொல்றது, அப்படி ஒரு ஒரு நேம் எடுத்து கொடுத்துச்சு புது வசந்தம். இதயம் படத்தில் முரளி ஒரு பேர் கிடைச்சிச்சு பாருங்க. அந்த பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இதயம் முரளி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பேராக அந்த படம் வந்து அமைஞ்சிருச்சு. அந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜா போட்டிருந்தாரு. ஏப்ரல் மேயிலே பசுமையிலே காஞ்சி போச்சுடா, அன்னைக்கு லவ்வர்ஸோடைய தேசிய கீதம் அந்த பாட்டு. உண்மைதான். அந்த படம் முரளியோட வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. அந்த படத்துலேருந்து முரளி டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் நிறைய முரளி பண்ணார். முரளியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஈகோலாம் பார்க்க மாட்டார், திமிரெலாம் காட்ட மாட்டார். ஒரு நடிகர் அப்படின்னா அந்த நடிகர் அப்படிங்கிற திமிர் முரளிக்கிட்ட என்றைக்குமே இருக்கு. தீய பழக்கத்தினால்தான் முரளி வந்து 46 வயசுல இறந்து போனாரா அப்படின்னா அதை நம்ம ஒத்துக்க முடியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யாரும் இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வாங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். சார், இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் வந்து காதலர்கள் தினம் வரப்போகுது. காதல் அப்படின்னு சொன்னாலே வந்து நெறி நடிகள் நமக்கு வந்து ஞாபகம் வருவாங்க. அதில் முக்கியமாக இந்த ஒரு பேர் வந்து யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அப்போதுல இப்போ வரைக்கும் அவர் தான் இதயம் முரளி அவர்கள். ஏன்னா காதல் அப்படின்னு சொன்னாலே நடித்த அந்த படத்தில் லவ் ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. அந்த ஒரு சீனு, முரளி அவர்களோட நடிப்பு, இதெல்லாம் வந்து காதலர்களுக்கு அந்த டே அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் வராமல் இருக்காது. ஆனால் இவருக்கு ஒரு காதல் இருந்தது. அது அந்த காதல் திருட்டு திருமணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க சார்? இவருக்கு ஒரு காதல் இருந்தது உண்மைதான். அது திருட்டு திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, முரளி அவர் வந்து ஆரம்பத்தில் அவங்க அப்பா பேர் வந்து சித்தலிங்கியா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான இயக்குனர், தயாரிப்பாளர், மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். முரளி வந்து ஒரு 12th படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரளிக்கு படிப்பு வரல. அவங்க அம்மா மேலே தான் முரளிக்கு ரொம்ப ரொம்ப பாசம். அம்மானா உயிர் முரளிக்கு. அம்மா வந்து சொல்கிறாங்க அப்பா கிட்ட, அதாவது சித்தலிங்கியாட்ட, இந்த மாதிரி வந்து உங்கள் கூட அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவர் வந்து வேணாம் படிக்கட்டும் அப்படிங்கிறாரு. இல்லை படிப்பு வரல, நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்கன்னா அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறார். வேண்டா விருப்பாக தான் வந்து முரளியை வந்து அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாரு. முரளி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்டே அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு. அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கும்போது அந்த நடிகர்கள் வராங்க இல்லையா, அந்த நடிகர்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதை, அவங்க கொடுக்கப்படுற உணவு, அவங்க கொடுக்க ஸ்பாட்டில் கொடுக்கப்படுற ரெஸ்பெக்ட்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஏன் ஒரு நடிகனாக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து முரளிக்கு வருது. அந்த ஆசை அது வந்து அவங்க அம்மாட்ட தான் சொல்கிறார். அவங்க அம்மா தான் செல்ல பிள்ளை. அதனால் அம்மாட்ட போய் சொல்கிறார், அம்மா நான் நடிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து மறுபடியும் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, நடிக்க வைங்க. அவங்க அப்பா சொல்கிறார், ஐயோ என்ன விளையாட்டா இது, நீ என்னம்மா நீ நடிக்க வைங்கன்னா என்ன, ஒரு ஒரு பையனை வந்து டக்குன்னு ஹீரோவாக போட்டு நடிக்க வச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நம்ம பையன் ஆசைப்பட்றனா, எத்தனையோ பேரை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறீங்க, நீங்கள் இந்த முரளியையும் நடிக்க வைங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முரளியை வந்து அவங்க அப்பா நடிக்க வைக்கிறார். முதல் படம் பார்த்தீங்கன்னா முரளி நடிக்கிறாரு. முதல் படம் நடிக்கிற படத்தில் முரளி முதல்ல நடிக்கும் போதே முரளிக்கு வந்து நிறைய காதுபடவே விமர்சனங்கள். அதாவது வந்து விஜய் வந்து ஆரம்பத்தில் நாளை தீர்ப்பு நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இவரெல்லாம் நடிக்கும்
நம்பிக்கை வந்துட்டார் ஒரு தயாரிப்பாளர் டைரக்டரோட பையங்கிறதுனால அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து அன்னைக்கு விஜய் நடிக்கும் போது செட்லேயே இருந்துச்சு விஜய்க்கு. அதே மாதிரியான விமர்சனங்கள் அன்னைக்கு வந்து முரளிக்கு இருந்துச்சு. யோ கருப்பா இங்கே வாயா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விமர்சனங்கள் இருந்துச்சு. அவங்க அப்பா தான் தயாரிப்பாளர், அவங்க அப்பா தான் இயக்குனர். ஆனால் கூட முரளிக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. முரளிக்கு இதனால வந்து எப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை முரளிக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி அந்த படத்தை நடித்து முடிக்கிறாரு. அந்த படத்தை தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே பார்க்குறாரு. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா முரளியை வந்து ஆடியன்ஸ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இருந்து முரளிக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, நம்ம நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. முரளியோட அப்பாவுக்குமே அந்த நம்பிக்கை வந்துடுது. அடுத்தடுத்து முரளியை வச்சு படங்கள் வந்து அப்பா இயக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு ஹீரோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாரு. நம்மளுடைய பையன் போது அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ தான் வந்து முரளிக்கு ஒரு காதல் கதை. அது எப்படின்னா, அதாவது கந்தான்னு ஒரு ஃப்ரெண்டு, முரளியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு லவ். அந்த கந்தாங்கிற ஃப்ரெண்டுக்கு முரளி வந்து காதலுக்கு துணைக்கு போவார். ஃப்ரெண்டுக்கு துணைக்கு வந்து காதலிக்கு துணைக்கு போவார். அந்த ஃப்ரெண்டோடைய லவ்வர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு துணைக்கு ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த கேரக்டர் தான் ஷோபா. திருமணத்துல வந்து சொல்லுவாங்களே துணை மாப்பிள்ளை துணை பெண்ணுன்னு, இந்த லவ் இதுலயும் இப்படி நடந்திருக்கு. நிச்சயமாக நடக்கும்ல. நம்ம எத்தனை லவ் பார்த்துருக்கோம். அதாவது வந்து ஒரு காதலியை பார்க்கும்போது பல பேர் பார்த்தீங்கன்னா துணைக்கு வந்து நண்பர்களை கூப்பிட்டு போவாங்க. இது இயல்பாக உள்ளது. நம்ம மச்சான் வாடா நான் ஃபிகரை பார்க்க போகிறேன், லவ்வரை பார்க்க போகிறேன் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போகிறதுன்னு அந்த மாதிரி வந்து தான் ஒரு நண்பர் வந்து கூப்பிட்டு போயிருக்காரு அவருடைய லவ்வரை பார்க்குறதுக்கு. அங்கே இவர் வந்து அந்த நண்பருக்கு இவர் வந்து துணை, அதாவது வந்து ஃப்ரெண்டு. அந்த காதலி இருக்காங்களே, நண்பரோட காதலி, காதலியோட துணைக்கு வந்தவங்க தான் ஷோபா. இவங்க 2 பேரும் எப்படின்னா, அவங்க 2 பேரும் சந்திக்கும் போது இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசுறது. யார் முரளியும் துணையும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுறாங்க. ஜாலியா பேசும்போது, நீங்க யாரு, நீங்க என்ன, நீங்க யாரு, நீங்க என்ன, இப்படி பேசி 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 பார்த்தீங்கன்னா முரளிக்கும் ஷோபாங்கிறவங்களுக்கும் ஒரு காதல் ஏற்பட ஆரம்பிச்சு. காதல் வந்துடுது. 2 பேரும் ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்க. அது காதலில் முடிஞ்சிருது. அந்த காதல் திருமணம் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு, நம்ம திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னும் போது அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் வளர்ந்து வரான், இப்போ தான் வந்து ஒரு ஹீரோவாக வந்துக்கிட்டு இருக்கான், சின்ன பையன், ரொம்ப சின்ன வயசு. முரளி கல்யாணம் ஆகும்போது ஒரு 20 வயசு 21 வயசு தான். இப்போ வந்து கல்யாணம் தேவையில்லை, வெயிட் பண்ண சொல்லு, பண்ணலாம், இந்த காதலிக்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணட்டும், வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு வீட்டில் ஒரு நெருக்கடி, வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை முரளி அம்மாட்ட சொல்லும்போது அம்மா என்ன செய்யறாங்க, தனியாக ஒரு கோயிலில் கூட்டி போய் யாருக்குமே தெரியாமல் முரளி அம்மா அந்த அந்த முரளியோட ஒய்ஃப், இப்போ இருக்கிற ஒய்ஃப் தான் ஷோபா, அவங்களுக்கு ஷோபாக்கும் முரளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. முரளி அம்மா கூட்டிகிட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளையுமா சகிதமாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. எனக்கு அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும். ஆசீர்வாதம் பண்ணி அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா முரளி ஒய்ஃப் ஷோபாவும் சேர்ந்தாங்க. ஆனால் இதில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காதலுக்கு தூது போனாரோ அந்த கந்தா, அந்த லவ்வர், அவங்களுடைய காதல் வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு. அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. தூது போன இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இதுதான் முரளியோட காதல் கதை. நீங்கள் திருட்டு கல்யாணமான்னு கேட்குறீங்கல்ல, திருட்டு கல்யாணம் கிடையாது. அவங்க அம்மா தலைமையில் நடந்த கல்யாணம் தான். ஆனால் அம்மா மட்டும்தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அப்பாவுக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் நடந்த கல்யாணங்கிறதுனால திருட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது திருட்டு கல்யாணம் கிடையாது. கோயிலில் நடந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச பகிரங்க கல்யாணம் தான். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு படமே செம்ம ஒரு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு. இவருக்கு வந்து ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா வந்து இவருக்கு வந்து ஒரு டேக் தான் போகும். அடுத்த டேக்ல இவர் கேட்கேம்னா பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாரு. ஆனால் என்ன ஒன்றுனா ஷூட்டிங் மட்டும் டைமுக்கு வரமாட்டார், ரொம்ப லேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது உண்மைகளா? இல்லை, அதாவது இன்னைக்கு ஷூட்டிங்கு டைமுக்கு வர ஹீரோ யாராவது சொல்லுங்கள். இன்றைக்கி யாருமே டைமுக்கு ஷூட்டிங் வரதில்லை. இன்றைக்கி புதுசாக வந்த கவின் கூட வந்து ஷூட்டிங்க்கு டைமுக்கு வரதில்லை. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் முரளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபலமான ஒரு ஹீரோ வந்தார். இங்கே வந்து தமிழ் படத்தில் வந்து பூவிலங்குன்னு ஒரு படத்தில் தான் வந்து முரளி ஃபஸ்ட்டு அறிமுகமாகிறாரு. அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, ஆத்தாடி பாவாடை காத்தாட அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு இளையராஜா மியூசிக்கில் இளையராஜாவே பாடியிருப்பார். அன்னைக்கு 80 காலகட்டங்களில் அந்த பாட்டு பயங்கரமான சூப்பர் ஹிட் சாங்கு. முரளியோட ஃபஸ்ட்டு பேர் யார் தெரியுமா? நிலாது வானத்து மேலே, அந்த குயிலி, அந்த நாயகனில் ஆடினாங்கள்ல, அவங்க தான் வந்து முரளியோட ஃபஸ்ட்டு பேர். முரளியும் குயிலியும் தான் ஜோடி. அது ஒரு காதல் படம் தான். அந்த படம் பயங்கரமான ஹிட்டாச்சு, செம ஹிட்டாச்சு. அதில் அந்த பாட்டு நான் சொன்னேன்ல, ஆத்தாடி பாவாடை காத்தாட, அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு. அன்னைக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே பார்த்தீங்கன்னா முரளி எல்லாருக்கும் தெரிகிற ஒரு கதாநாயகனாக வந்துட்டார். அதுக்கப்புறம் முரளி பார்த்தீங்கன்னா பகல் நிலவு மணிரத்னத்தோட ஃபஸ்ட்டு படம் தமிழில். இதுக்கு முன்னாடி ஒரு கன்னட படம் பண்ணியிருக்கார், தமிழில் முதல் படம். அதில் வந்து முரளி, அதில் வந்து ரேவதி வந்து முரளிப்பார். அதில் சாங்ஸ் எல்லாம் செம
சூப்பரா இருக்கும். அதுல முரளி வந்து ரொம்ப அழகா இருப்பாரு. அதாவது ஊட்டியில பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை ஓட்டிட்டு போவாங்கல்ல, குதிரை பாகன் மாரி வருவாரு. ரொம்ப நல்லாருக்கும். அந்த படம் வித்தியாசமா இருக்கும். அதுக்கப்புறம் முரளிக்கு வந்து அடுத்தடுத்து நெறைய படங்கள் வர ஆரம்பிச்சுச்சு. இங்கேயும் ஒரு கங்கை, புதியவன், பாலம் அப்படி இப்படின்னு நெறைய படங்கள்ல முரளி நடிச்சு, அதாவது முரளி அப்படின்னாலே ஒரு 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 சூப்பர் ஹீரோ, ஒரு யங் ஹீரோ பிரமாதமா நடிப்பார் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து முரளிக்கு வந்துச்சு. அந்த காலகட்டம் நீங்க கேட்டீங்க இல்லையா? அதாவது வந்து லேட்டா வருவாரா அப்படின்னு. இப்படி வந்து ஒரே நேரத்தில திடீர்னு வந்து சினிமால வந்து பிரபலமாகும்போது, எல்லாருமே என்ன செய்றாங்கன்னா, கொஞ்சம் அத ஒரு மெத்தனமா, அதாவது நமக்கு இவ்வளோ பெரிய பேரு, இவ்வளோ பெரிய புகழு, போற இடத்துலலாம் ரசிகர்கள் கூட்டம் இருக்கணும்னு போது, அதை வந்து சில பேர் வந்து கொஞ்சம் அப்படி மெத்தனமா இருப்பாங்க. அப்படி மெத்தனமா முரளி இருந்த காலமும் உண்டு. ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா வர்றது, கொஞ்சம் படப்பிடிப்பு சரியா வராம இருக்கிறது, இதெல்லாம் இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, முரளி வந்து படிப்படியா அத சரி பண்ண ஆரம்பிச்சிட்டார். முரளிக்கே அந்த பொறுப்புணர்ச்சின்னு ஒண்ணு வரணும். முதல்ல நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, முரளி வந்து ஒரு யங்ஸ்டர். ஒரு 20, 21 வயசுலயே நடிக்க வந்துட்டாரு. அவர் நடிச்சு பிரபலமான காலகட்டங்கள்ல அவர் வயசே ஒரு 20, 24, 25 வயசு தான். ஒரு சின்ன வயசுல ஒரு பக்குவம் இல்லாத சில விஷயங்கள வந்து அவர் பண்ணியிருக்கலாம், பண்ணாருங்கிறது உண்மதான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புது வசந்தம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அந்த படமெல்லாம் வந்ததுக்கப்புறம் முரளிக்கு பயங்கரமான பேரு. அதாவது எப்படி சொல்றது? அப்படி ஒரு ஒரு நேம் எடுத்து குடுத்துச்சு புது வசந்தம். விக்ரமன் டைரக்ஷன்ல வந்த ஃபர்ஸ்ட் படம். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹிட்டு. அந்த படம் வந்து முரளிக்கு மிகப்பெரிய ஒரு படமா அமைஞ்சுச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் இம்மீடியட்டா முரளிக்கு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் எப்படின்னா, இதயம். இதயம் படத்துல முரளி ஒரு பேர் கிடைச்சுச்சு பாருங்க. அந்த பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இதய முரளி அப்படின்னு நிலைக்கிற அளவுக்கு ஒரு பேரா அந்த படம் வந்து அமைஞ்சிருச்சு. அந்த படத்துல ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த படத்தினுடைய இயக்குனர் கதிர். அவர் வந்து முதல் ப ப அந்த அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம். அவர் அந்த தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் சார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, போய் கதைய வந்து சொல்றாரு. கதை ரொம்ப சூப்பரா இருக்கு. வேற மாரி இருக்கு. ஒரு டாக்டர் படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட்ஸ்குள்ள நடக்கிற ஒரு லவ் சப்ஜெக்ட். அந்த கதைய கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இத யார போடலாம் அப்படின்னும்போது, முரளி போட்டா நல்லாருக்கும் சார். முரளி வந்து அப்படியே வந்து இதுக்கு பொருந்துவாரு. அப்படியே ஸ்டூடண்ட் மாரி இருப்பாரு அப்படின்னோனே, முரளி நீங்க போய் அப்ரோச் பண்ணுங்க. நான் சொன்னேன்னு சொல்லி போய் கதைய சொல்லுங்கன்னோனே, முரளிய போய் பார்க்குறாரு. யாரு? கதிர் போய் பார்க்குறாரு. அவர் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முரளி வந்து வேற ஒரு படப்பிடிப்புக்காண்டி ஃப்ளைட்ல வந்து கிளம்புறதுக்கு லக்கேஜ் எல்லாம் தூக்கி வந்து கார்ல லோட் பண்ணிட்டு இருக்காங்க. முரளி வந்து ரெடியா இருக்காரு. இப்ப போய் வந்து நான் தான் சார் நான் கதிரு. இந்த மாரி சத்யஜோதி தியாகராஜன் சார் அனுப்பிச்சாரு. உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல சொன்னார் அப்படின்னோனே, முரளி கேட்டுருக்காரு. என்ன கதை? எவ்வளோ நேரம் சொல்வீங்க? அப்படின்னு கேட்டுருக்காரு. சார் ஒரு 2 1/2 மணி நேரம் டைம் குடுத்தீங்கன்னா அப்படின்னோனே, முரளி சொல்றாரு, ஐய்யயோ! நோ சான்ஸ். நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன் ஃப்ளைட்டுக்கு. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னாரு. ஆனா, அவருக்கு முதல் வாய்ப்பு யார் அந்த இயக்குனருக்கு, இந்த வாய்ப்ப தட்டிறக்கூடாது. ஒரு ஹீரோ கூட நம்ம எப்படியாவது கதை சொல்லிறணும் அப்படிங்கிறதுனால, அவர் வந்து கிளம்புற முரளிய மடக்கி, "சார் ஒரு 1 நிமிஷம் எனக்காண்டி டைம் குடுப்பீங்களா?" அப்படின்னாரு. "சரி சொல்லுங்க என்ன?" அப்படின்னா, "உங்க இந்த கதைய 1 நிமிஷத்துல சொல்லட்டுமா?" அப்படின்னு கேட்டாரு. "1 நிமிஷத்துல கதை சொல்லுவீங்களா?" அப்படின்னு கேட்டுருக்காரு. "ஆமா." "சொல்லுங்க கேட்கிறேன். நல்லா இருந்தா நடிக்கிறேன்." அப்படின்ருக்காரு. "சார் மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் வந்து மெடிக்கல் காலேஜ்ல வந்து படிக்க வரான் சார். மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு திருப்பி அவன் வந்து அந்த கிராமத்துக்கு போம்போது, அவன் ஒரு டாக்டரா போல சார், ஒரு நோயாளியா போறான்." அப்படின்னோனே அவர் ஷாக் ஆயிடுச்சு. "என்ன சொல்றீங்க? என்ன ஏன் டாக்டர் படிக்க வந்தவரு, ஏன் நோயாளியா போறாரு?" அப்படின்னு வந்து கேட்டுருக்காரு அந்த டைரக்டர்ட்ட. "காதல் சார்." "சூப்பர். பண்றேன் நான் இந்த படத்த. வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். பண்றேன். கார்ல ஏறுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் போற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன சீன்ஸ் இருக்கு? எங்க எடுக்க போறீங்க? எப்படிப்பட்ட படமா இருக்கு? யார ஹீரோயினா போட போறீங்க? எல்லாமே கேட்டுக்கிட்டே போயிருக்காரு. கேட்டுக்கிட்டே போயிட்டு ஏர்போர்ட்ல இறங்கி அது ஃப்ளைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கிரீன் சிக்னல் இப்படி காமிச்சிருக்காரு. நம்ம படம் பண்றோம். வந்தோனே இந்த படத்தோட ஷூட்டிங் போறோம்ன்னு அப்படி தொடங்கப்பட்ட படம் தான். அந்த படத்துல உள்ள பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இளையராஜா போட்டிருந்தாரு. "ஏப்ரல் மேயிலே பசுமையிலே காய்ஞ்சு போச்சுடா." அன்னைக்கு லவ்வர்ஸோட தேசிய கீதமாச்சு அந்த பாட்டு. உண்மதான். அதாவது அந்த மாரி வந்து பயங்கர ஹிட். அதிரி புதிரியான ஹிட்டு. நீங்க காலேஜ் ரோடு இருக்கு. நீங்க சென்னையில பார்த்தீங்கன்னா, நெறைய காலேஜஸ் இருக்கு. இந்த பக்கம் ஸ்டெல்லா மேரிஸ், அந்த பக்கம் கியூன் மேரிஸ், இந்த பக்கம் WCC, கிறிஸ்டியன் காலேஜ் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. எல்லாருக்கும் தெரியும். அந்த காலேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல பசங்க நின்னுகிட்டு குரூப்பா நின்னுகிட்டு, "ஏப்ரல் மேயிலே பசுமை ஏயிலே காய்ஞ்சு போச்சுடா" அப்படின்னு பாடுவாய்ங்க. அந்த அந்த சீசன் கம்மியா இருக்கிற நேரத்தில. அப்படி வந்து ஹிட் ஆச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்து பாடுவாரு. "ஒரு பொட்டு வச்ச ஒரு வட்ட நிலா" அப்படின்னு ஒரு பாட்டு. கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் பயங்கர ஹிட். அந்த படம் முரளியோட வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. அந்த படத்துலேருந்து முரளி, அதாவது இதயம் முரளி அப்படிங்கிற பிராண்டே அவருக்கு வந்து உருவாச்சு. ஸோ இப்படிதான் முரளி வந்து படிப்படியா வந்து அதுக்கப்புறம்லாம் முரளிக்கு கிடைச்ச படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பிரமாதமான படங்கள். எல்லா படங்களும் முரளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதர்மம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நாசர், முரளி நடிச்சிருப்பாங்க. ஒரு சந்தனம் கடத்துற ஒருத்தருடைய கதைய பத்தின படம். அது ஒரு காட்டுக்குள்ளேயே அந்த படத்த எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பூமணின்னு ஒரு படம் வந்துச்சு. அதான் சொல்றேன்ல, அடுத்தடுத்து முரளிக்கு வந்த படம் பொற்காலம்.
எல்லாமே ஒரு பிராண்டாச்சு முரளி. அதான் சார். அவ்ளோ ஹிட்டான படங்கள குடுத்தவரு, பிளாக் பஸ்டர் வந்து காமிச்சவரு. இன்னும் சொல்லணும்னா ஒரு படம் நடிக்கணும்னா அந்த கதை உன்னிப்பா கேட்கிறார். ஆனா அவரு 2010க்கு அப்புறம் வந்து ஆளே காணாம போயிட்டாருங்களே! திரையில வந்து அவர பார்க்கவே முடியலையே! அப்படின்னு சில கேள்விலாம் வந்துச்சுங்களே! எல்லாருக்குமே வந்து தம்பி ஒரு 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 குட் டைம் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் டைம் ஒண்ணு இருக்கும். சில பேர் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம்பம் அது வந்து முடியிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ரஜினிகாந்த் சொல்லலாம், கமலஹாசன் சொல்லலாம், விஜய் சொல்லலாம். ஒரு சிலர் அது எல்லாரும் அப்படி இருந்துற மாட்டாங்க. நீங்க ஒண்ணும் ஒரு சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். இப்ப அந்த காலகட்டங்கள்ல இருந்த நடிகர்கள், ரஜினி, கமல விட்டுருங்க. இப்ப பிரபு எடுத்துக்கங்க. இன்னைக்கு வந்து அவர் வந்து குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்கிறார். கார்த்திக் அன்னைக்கு டாப்ல இருந்தாரு. இன்னைக்கு கார்த்திக் வந்து படங்கள்ல நடிக்கிறது இல்ல. முரளி இருந்தாரு, சுரேஷ் இருந்தாரு, மோகன் இருந்தாரு, அதுக்கப்புறம் ராமராஜன் இருந்தாரு, சரத்குமார் இருந்தாரு, விஜயகாந்த் இருந்தாரு. பாருங்க பல பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து எப்படின்னா, அவங்களுடைய காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சாம்ராஜ்யம் ஒண்ணு இருக்கும். அது அந்த நேரத்துல அவங்க பீக்ல இருப்பாங்க. எல்லாருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவு வரும். ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து வரும். லைஃப்லயே வந்து இது எதார்த்தம். நீங்க வந்து ஒரு காலகட்டத்துல உச்சத்துல இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில சில சறுக்கல்கள் வரும் வரும். அது இயற்கை. அது வரதான் செய்யும். அந்த மாரி முரளிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல படங்கள் இல்லாம போனது, அதெல்லாமே வந்து இருந்தது. அந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா, இந்த படம் நடிச்சாரு. எலியோட ஒரு படம் நடிச்சார்ல. சொல்றீங்க. அந்த நேரத்துல தான் நீங்க பார்த்தீங்கன்னா, சுந்தரா டிராவல்ஸ் படம்லாம் முரளிக்கு வந்துச்சு. சுந்தரா டிராவல்ஸ்லாம் வந்து முரளிக்கு ஒரு பெரிய பேர் எடுத்து குடுத்துச்சு. அதே மாரி வெற்றி கொடி கட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தம், அப்புறம் சமுத்திரம் இப்படி வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் நெறைய முரளி பண்ணாரு. முரளிய பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ஈகோலாம் பார்க்க மாட்டார். திமிர்லாம் காட்ட மாட்டார். ஒரு நடிகர் அப்படின்னா, அந்த நடிகர் அப்படிங்கிற திமிர் முரளிகிட்ட என்னைக்குமே இருக்காது. நானே நேரடியா வந்து முரளியோட பழகியிருக்கேன். ஒரு படம் முரளிய வச்சு பண்றதா இருந்துச்சு. ஒரு 6 மாசம் டிஸ்கஷன்லாம் போச்சு. ரூ. 1,00,000 அட்வான்ஸ் கூட முரளிக்கு நாங்க குடுத்துருக்கோம். ஆனா, அந்த படம் சில காரணங்களால நடக்காம போச்சு. அந்த காலகட்டங்கள்ல எனக்கு முரளியோட நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. நல்ல ஒரு அதாவது ஒரு நல்ல மனிதர். முரளி வந்து நெறைய குறைபாடுகள் சொல்லுவாங்க. ஆனா, குறைபாடுகள் இல்லாத மனிதனே கிடையாது. யார் குறைபாடு இல்லாம இருக்காங்க? யாரையாவது குறைபாடு இல்லாம சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கிற பிரபல நடிகர் எல்லாருமே ஆரம்ப காலத்துல அப்படி இப்படி இருந்தவங்க தான். அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒரு 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 விளையாட்டுக்கு வயசுன்னு ஒண்ணு இருக்கும்போது, அதை தாண்டி தான் வருவாங்க. அந்த தாண்டி தான் அந்த மெச்சூரிட்டி வரும். இது இயல்பான ஒரு விஷயம் தான். முரளி அன்னைக்கு வந்து ஒரு சின்ன விளையாட்டு பையனா இருந்தது உண்மதான். ஆனா, அதுக்கப்புறம் மெச்சூர்டா ஒரு பக்குவமான ஒரு 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 பையனுக்கு தகப்பனா, அன்னைக்கு பானா காத்தாடி படத்துல வந்து அவர் பையன ஒரு வந்து கெஸ்ட் ரோல் வந்துட்டு போயிருப்பாருங்களே! இவர் கெஸ்ட் ரோல் நடிச்சிருப்பார். அவர் பையன வந்து எந்த இதயம் படம் குடுத்தாங்களோ, சத்யஜோதி தியாகராஜன், அவர் படத்திலேயே வந்து அவர் பையன அறிமுகப்படுத்துறாங்க. அதர்வா முரளி. அதெல்லாம் பார்த்து முரளி பயங்கர சந்தோஷம். அதாவது முரளி இறந்து போம்போது முரளிக்கு வயசு 46. ஆனா பாருங்க 46 வயசுக்குள்ளேயே அவ்வளோ பெரிய பையன். அதான் சார் அந்த பையன் குறுக்கிட்டு ஹீரோவா அறிமுகமாகுறாரு. மன்னிக்கணுங்க சார். சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க 46 வயசுலேருந்து இறந்திருக்காரு அப்படின்னு. உண்மையா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. 46 வயது வந்து இறந்து போற வயசா? உண்மையா அவரோட கேரியருக்கு ஒரு உச்சத்தை இன்னும் பல வருடங்கள் அவர் வாழ்ந்திருந்தா, இன்னும் பல வெற்றி படங்கள் அவர் குடுத்திருப்பாரு. 46 வயசுலயே வந்து திடீர்னு ஒரு மரணம். இத நீங்க எப்படி பார்த்தீங்க சார்? இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது தம்பி. இயற்கையை நம்ம யாராலயுமே டிசைன் பண்ண முடியாது. இயற்கையை நம்ம யாராலயுமே நம்ம கட்டுக்குள்ள ஆனா கொண்டு வர அதுக்கு சில முடியாது. பழக்கங்களும் நீங்க காரணம்னு சொல்றாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் தான் தம்பி இருந்திருக்கு. நான் சொல்றேன்ட்டுமா, அதாவது வந்து ரிஷி மூலம், நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரணம் என்னன்னா, நதி அப்படிங்கிறது வேகமா காட்டாறு மாரி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நதியோட மூலம் ஆர்ஜின் எங்கேருந்து அந்த நதி கிளம்புதுன்னு நீங்க தேடி, தேடி, தேடி போய் பார்த்தீங்கன்னா, அது இத்துணூண்டா வரும் தண்ணி. இவ்வளோதான் இருக்கும். அப்போ உங்களுக்கே தோணும், என்ன இத்துணூண்டா வந்து நகர்ந்து போற தண்ணி தான் இப்படி காட்டாறா ஓடுதா அப்படின்ட்டு. அப்படின்றது தான் நதி மூலம் பார்க்கக்கூடாது அப்படின்னுவாங்க. அதே மாரி ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு ஏன் தெரியுமா சொல்லுவாங்க? இன்னைக்கு வந்து 90 வயசுல ரிஷியா உட்கார்ந்திருப்பாரு. இன்னைக்கு வந்து 90 வயசுல வந்து ரிஷியா உட்கார்ந்திருப்பாரு. அவருடைய மூலம் ஆர்ஜின வந்து நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அது வேற மாரி இருக்கும். அன்னைக்கு வந்து 18 வயசுல என்ன பண்ணாரு? 20 வயசுல என்ன பண்ணாரு? 28 வயசுல என்ன பண்ணாரு? இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு ரிஷி. புரியுதா உங்களுக்கு? நதி மூலம், ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை என்ன எப்ப ஆரம்பிக்குது? எப்ப முடியுது? யாருக்கு நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். அதாவது ஒரு தீய பழக்கங்கள் இருந்தது அப்படிங்கிறீங்க. இந்த இந்த மாரி வந்து 90 வயசுல இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு அவங்களுடைய 18, 20, 28 வயசுல பலவிதமான தீய பழக்கங்கள் இருந்திருக்கு. அது வந்து அவங்கள பாதிக்காம அவங்க வாழ்ந்தும் இருந்திருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தீய பழக்கம் இல்லாதவங்களும் இருக்காங்க. இருந்திருக்காங்களா இல்லையா? இப்போ நம்ம சமீபத்தில நான் படிச்சேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி YouTubeல பார்த்த ஒரு செய்தி என்னன்னா, ஒரு கார்டியாலஜி டாக்டர் அதாவது ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் 32 வயசுன்னு நெனைக்கிறேன். வெரி யங் டாக்டர், ஸ்மார்ட்டான டாக்டர் நார்த் இந்தியால.
அவர் அவர் திடீர்னு ஒண்ணுமே இல்ல. அவர் குளிச்சுட்டு வெளில வந்திருக்காரு. கொலாப்ஸ் ஆகி கீழ விழுந்துட்டாரு. அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. கேள்விப்பட்டா அவர் சீரு கிடையாது, தண்ணி கிடையாது. எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. திடீர்னு வந்தாரு, கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாரு, இறந்துட்டாரு. என்ன செய்வீங்க? இத்தனைக்கும் ஹார்ட்ட பிரிச்சு ஒவ்வொன்னா வால்வெல்லாம் தனித்தனியா எடுத்து மாத்தி எத்தனை சேம்பர் எத்தனை இதுங்கிறது அவருடைய வேலையே. டெய்லி வந்து ஒரு 4 ஆப்பரேஷன் 5 ஆப்பரேஷன் பண்றது அவருடைய வேலையே. அவராலேயே அவருடைய இதயத்தை பாதுகாத்துக்க முடியலைன்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. இயற்கை நம்ம யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அது அது அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னு முரளி அவரு சில பழக்கவழக்கங்கள் இருந்துச்சா அப்படின்னா, இருந்துச்சு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா யாருக்கு அந்த பழக்கவழக்கங்கள் இல்ல? நீங்க யாராவது ஒரு 100ல வந்து பழக்கவழக்கமே இல்லாத ஆள் காட்டணும்னா, ஒரு 2 பேர் 4 பேர் தான் காட்ட முடியும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. அவர் நல்ல அதாவது நல்ல உடம்ப திடகாத்தமா வச்சிருந்தாரு. ரொம்ப சின்ன வயசு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மகளுடைய நிச்சயார்த்தம் அன்னைக்கு. அவங்க சொந்தக்காரவங்கலாம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த விழால எல்லாருமே சிறப்பா சிரிச்சு வச்சு சந்தோஷமா இருந்திருக்காங்க. அன்னைக்கு இரவு 11, 11:30 மணி வரைக்கும் முரளி வந்து எல்லாரோடையும் சிரிச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்காரு. ஓகே தூக்கம் வருது படுக்க போறேன்னு போயிருக்காரு. படுத்திருக்காரு. அங்க நடந்தது என்னன்னு தெரியாது. அந்த தூக்கத்திலேயே அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு. எப்பவுமே வழக்கமா 6 மணிக்கு எந்திரிக்கிறவரு அன்னைக்கு எந்திரிக்கவே இல்ல. 7 ஆயிருக்கு, 7:30 ஆயிருக்கு, 8 ஆயிருக்கு. அதர்வாலா எந்திரிச்சு வந்துட்டு, "என்ன அப்பா எந்திரிக்கலையே? எப்பவுமே 6 மணிக்கு எந்திரிப்பாங்களேன்னு" ரூம தொறந்து உள்ள போய் பார்த்தா இறந்த நிலையில படுத்து கிடக்குறாரு. நம்ம என்ன செய்ய முடியும்? இது வந்து யாராலையுமே நம்ம கணிக்க முடியாது. உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். அப்படி இருக்கும்போது தீய பழக்கத்தினால் தான் முரளி வந்து 46 வயசுல இறந்து போனாரா அப்படின்னா, அத நம்ம ஒத்துக்க முடியாது. நன்றி சார். நடிகர் முரளி அவர்கள பத்தி ஒரு நண்பராகவும், ஒரு தயாரிப்பாளரும் நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.